ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3லேருந்து 4 கிராம் கோல்டு இயரிங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கோல்ட் சீட் கட்டணும் அண்ட் என்னோட சேவிங்ஸில் நான் வாங்கின இயரிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டலாங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்ட்ரெட்டு தான். இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதோட வெயிட் 3 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ரொம்ப கம்மி வேஸ்டேஜில் வாங்கின ஞாபகமாக தான் இருக்குது. இது நான் சீட்டு கட்டி தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் ஸ்டட் தான். எனக்கு அப்போதைக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அதோட ஷைன் அப்படியே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்களும் ஸ்டட் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு வெட் வைப்பு இல்லைன்னா ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதோட ஷைனிங் நமக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 கிராம்ஸ்லேருந்து 3 கிராம்ஸ்க்குள்ளே கோல்டு இயரிங்ஸ் வாங்கினா எவ்வளோ சீட் அமௌண்ட் கட்டலான்னு பார்க்கலாம். ரஃபாக இந்த வேஸ்டேஜ்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஜிஆர்டியில் 18%, போத்தீஸில் 18%, தங்கமயில 75%, லலிதாவில் உங்களுக்கு 50% வேஸ்டேஜ் தராங்க. ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா 18%, கசானாவில் 18%. ஏன் எல்லா வேஸ்டேஜும் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேஸ்டேஜஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு சீட்டு போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக ஸ்ரீகுமரனோடது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எடுத்த அன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 9,320 இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஏப்ரலில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோல்ட் சீட்டு. இதில் அக்ஷய திருதி ஆஃபர்லாம் ஆட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஷாப் போனால் அதை கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 3 கிராம்ஸ் இல்லைனா 4 கிராம்ஸ் இயரிங்ஸ் வாங்குறீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக பே பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். 3000 பே பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4000 இந்த ரெண்டுத்தில் எந்த அமௌண்ட் வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். 11 மந்த்து ஸ்கீமுங்கிறதால உங்களுக்கு ஒரு 33,000 வேல்யூ பேஸ்டில் ஆட் ஆகும். நமக்கு இப்போ வேல்யூ பேஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் தெரியும் எவ்வளோ கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்தே நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஏன்னா கிராம்ஸில் வரவு வைக்கிறது அந்தந்த மாதங்கிறதால கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். நமக்கு சரியாக தெரியாது. சப்போஸ் ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் உங்களுக்கு 9,600 இல்லை 9,700 ஏறுதுன்னு வச்சுப்போம். இது கொஞ்சமாக நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்ராக்சிமேட் அமௌண்ட்டுங்கிறப்போ நம்ம ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. கிராம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிராம் 400 மில்லிகிராம் அளவுக்கு ஆட் ஆகலாம். இது நம்ம கோல்ட் ஷீட்டில் மாதம் மாதம் கிராமாக வரவு வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சமே பணம் மிச்சமாகும். அப்போ நீங்கள் 9,500 கோல்ட் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிராம் 473 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக 3.5 கிராமுக்கு மேலே தான் மேக்ஸிமம் ஆட் ஆகிருக்கும். ஏன்னா கோல்டை நம்ம அன்னன்னைக்கு வரவு வைக்கிறதால அது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் கோல்டு ரேட் அதிகமாகும். அப்போ கிராம்ஸ் குறையும் கொஞ்சமாக. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஒரு 3.5லேருந்து 3.25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க முடியும். அப் டு 18% வேஸ்டேஜுங்கிறதால உங்களுக்கு 7,000 வரையும் கண்டிப்பாக மிச்சமாகும். இப்போ ஒரு 3.5 கிராம் இல்லைன்னா 4 கிராமுக்கு 18% வேஸ்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 7,000 வரையும் மிச்சமாகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,000 ஜிஎஸ்டியும் உங்களுக்கு மிச்சமாகும். வேஸ்டேஜ் அமௌண்ட் அதிகமாகும்போது நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் அதிகமாகும். அதே வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கம்மியாகும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் கம்மியாகும். ஏன்னா வேஸ்டேஜ்க்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நீங்கள் 4,000 அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா வேல்யூ பேஸ்டில் உங்களுக்கு 44,000 ஆட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 4.5 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் தாராளமாக எடுக்க முடியும். இந்த கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ₹9,500 அப்படிங்கிறதுலே தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ₹3,000 மந்த்லி பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3.5 கிராமுக்கு மேலே வாங்க முடியும். இதே ₹4,000 கட்டினீங்கன்னா 4.5 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக வாங்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு 4 கிராமுக்கு பிளான் பண்ணிவிட்டு ₹3,000 தான் மாதம் மாதம் கட்டிட்டு இருந்தோன்னா நம்ம ஒரு 3.5 கிராமுக்குள்ள தானே நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் 4 கிராம் நம்ம வாங்கினோன்னா மேலே பே பண்ணால் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 500 மில்லிகிராம் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அது அன்னைக்கு கோல்டு ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ₹9,700 போட்டிருக்கேன். அதுக்கே
அதுக்கே வந்து நம்ம ஒரு ரூ. 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து விஏ, ஜிஎஸ்டி சேர்த்து அரௌண்ட் வந்து அது ஒரு ₹1000 நமக்கு மேலே தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா நான் போட்டிருக்கேன். நமக்கு அரௌண்ட் வந்து 7, 8000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்போஸ் பிளான் இல்லாம இந்த மாதிரி பே பண்ணோம்னா, நம்ம கோல்டு சீட் வாங்குறதே ஏதாவது ஒரு நகை எடுக்கணும் தான். அதையே நம்ம நல்லா பிளான் பண்ணி கட்டினோம்னா, அந்த ஃபுல் வேஸ்டேஜஸை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி நான் கட்டின கோல்ட் சீட் எல்லாமே பிளான் பண்ணி தான் கட்டினேன். ஒரே ஒரு தடவை வந்து அந்த மிஸ்டேக் பிளான் பண்ணாம, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி தான் கட்டுறது. நான் கோல்ட் ஷீட் வந்து ரேராக தான் போட்டிருக்கேன். அதிகமா போட்டதில்ல இதுவரைக்கும். ஸோ வந்து நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நகை தான் எடுக்க போறோம். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த வேஸ்டேஜ்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணி பே பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கோல்ட் ஷீட் வந்து நமக்கு லாபம் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். என்னோட சேவிங்ஸ் அண்ட் ரெடெம்ப்ஷன வந்து சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.